அப்புறம் how is everything going on? கேக்குதா? எஸ். லாஸ்ட்டாக நான் வீடியோ வந்துட்டு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்துட்டு சேனலில் கரெக்டாக ரெகுலராக வீடியோஸ் போடல, இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, புஷ்பா பொண்டாட்டி புஷ்பா 2ஓட ரிவ்யூ கம் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவ்யூ தான். அண்ட் இந்த கொசு தலைங்க வேற தாங்க முடியல, என்னன்னு தெரியல. இது வந்துட்டு உங்களோட ஆடியோ ப்ராப்ளம் இல்லை, எந்த தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. 15 நிமிஷமா, கிட்டத்தட்ட 15 நிமிஷமா பிளாங்காக பேசியிருக்கேன். வை ரங்கா வை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? 14 நிமிஷம் பேசினேன், 14-15 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல பேசியிருக்கேன். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இனி ஐ டோன்ட் கெட் த திங்ஸ். ரிவ்யூனால தான் எனக்கு பிரச்சனை. ரிவ்யூ வந்துட்டு எக்கச்சக்கமா நல்லா இருக்குன்ட்டாங்க. ரிக்வைஸ் இத்தனை கோடி 100 கோடி 200 கோடியை தாண்டி 1000 கோடிக்கு மேல போயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் கூட அந்த படத்து மேல ஒரு ஹோப்ஸே வரல. இப்படா 1000 கோடி அடிச்சிருக்கா, ஹவு இட் இஸ் பாசிபிள் முடிச்சேன். எனக்கு லிட்டரலி தோணுது என்னன்னா, இந்த புஷ்பா 2 அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக புஷ்பா பொண்டாட்டின்னு வச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சேன். என்னன்னா, அந்த படத்துல இருக்கிற எமோஷன்ஸ் மொத்தமாவே அந்த ஸ்ரீவல்லி அப்படின்ற கேரக்டர் நோக்கி தான் அணுகிறது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த படத்தோட ஒன்லைனரே. இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கதை தெரியும். என்னன்னா, அந்த புஷ்பா அப்படின்ற ஒரு ஸ்மக்லர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு சிஎம்மோட ஒரு போட்டோ எடுத்துன்னு வர சொல்லி அவங்க ஒய்ஃப் விருப்பப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு புஷ்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் என் பொண்டாட்டி கேட்ட மாதிரி சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ஆனா சிஎம் அதுக்கு அலோவ் பண்ணல. சிஎம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மக்லர் கூட எல்லாம் என்னால போட்டோ எடுத்துக்க முடியாது, நீ ஸ்மக்லர் பண்றவன், நீ அதை மட்டும் பண்ணி நிறுத்துரு, மோஸ்டா வேற எந்த திங்ஸும் வேணாம், நீ அமௌண்ட் தரியா, பார்ட்டிக்கு அமௌண்ட் தரியா, இப்படி என்ன வேணா பண்ணு, பட் நீ என் கூட போட்டோ எடுத்துக்காத, நாளைக்கு எதனா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதனால இவர் டென்ஷன் ஆகி இவரே சிஎம் மாத்துறாரு. சிஎம் மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் இவருக்கு தேவையில்லை. எவ்வளவு கோடி வேணும், இத்தனை கோடி வேணுமா, நான் அத்தனை கோடியை ரெடி பண்றேன், நீ சிஎம்மா மாறு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட இருக்கிற ஒருத்தர் சிஎம்மா மாத்துறாரு. திஸ் இஸ் வாட் புஷ்பாஸ் பவர். பட் இந்த ஊர்ல வந்துட்டு போலீஸ் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க. பட் என்னன்னா, போலீஸே வந்துட்டு இவர் கீழே வேலை செய்யற மாதிரி ஒரு போலீஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் வாட், அந்த மென்டாலிட்டி இப்படிதானே சேஞ்ச் ஆகும். அவன் இத்தனை நாள் வந்துட்டு இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டான், அதெல்லாம் அவன் மைண்டுக்கு வரல. காசு இருக்குதா, செலவு பண்ணிடலாம், அந்த ஒரு 2 சோஃபா, அந்த மாதிரி ஒரு 2-3 சோஃபா வாங்கி போடணும். ஒரு 2 சோஃபா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். நாம தான் 2 சோஃபா இருந்தா போதும் இல்லை நம்மளுக்கு, ஒரு சோஃபா இருந்தாலே போதும், நாங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி தட்ஸ் வாட் எனக்கு பர்சனலா தோணுது. என்னன்னா, இந்த இடத்த வந்துட்டு பிரைஸ் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் அடுத்து வர ஜெனரேஷன்லயும் இப்போ புஷ்பா மாதிரியா ஒரு படம் எடுக்கலாம், இந்த படம் புஷ்பா மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா அந்த ஜெனரேஷன் எங்க போகும்? இதே மாதிரி நிறைய மூவிஸ் கண்டினியூஸா கொடுத்தீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர்ஸ். அந்த படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி அது ஒரு ஓகே. என்டர்டெயின்மெண்ட்ல வந்துட்டு நீங்க எமோஷன்ஸை வைக்க கூடாது. அப்படியே எமோஷன்ஸை வச்சீங்கன்னாலும் அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும். இப்போ நிறைய சீன்ல வந்துட்டு இப்போ அடுத்து நடக்க போறத வந்துட்டு சொல்லாதீங்க, அது சீனா வைங்க அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. பட் இந்த படத்துல வந்துட்டு அடுத்த சாங் வருதுன்னா அந்த சாங் முன்னாடியே வந்துட்டு உங்களோட அடுத்த சாங் தான் வரப்போகுது. ஒரு இடத்துல வந்துட்டு பாப்பா வந்துட்டு புஷ்பா படம், அதுக்குள்ள புஷ்பா சாங் வந்துடும். திருப்பி ஸ்ரீவல்லி ஃபீலிங்வாங்க. இந்த ஃபீலிங்ன்ற வார்த்தையே எவ்வளவு கெடுதல் ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் ஃபீலிங்ன்ற வேர்டை யூஸ் பண்றது கூட எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அந்த வேர்டு வந்துட்டு ஏதோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லான வேர்டு, எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாசம் ஆச்சு. இப்போ அந்த எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு புரியல. இப்போ நானே இந்த வீடியோ ஓபன் பண்றேன். இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி முதல்ல இருந்து வரேன். என்னன்னா, நேற்று ஃபீலிங்கா இருக்கும் போது புஷ்பா படத்தை ஃபீலிங்கா பார்த்துட்டேன். அதே ஃபீலோட வந்துட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது ஸ்ரீவல்லி ஃபீலிங்ட்டாங்க. அந்த ஃபீலிங்ல
அந்த ஃபீலிங்லயே வேற வேற ஃபீலிங்லாம் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஃபீலிங்லயே அந்த படத்தோட ரிவ்யூ ரோஸ்ட்டும் பண்ணலான்ட்டு ஃபீலிங்கோட உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கு. எனக்கு எனக்கு வந்து லிட்டரலி அது இப்போ பிடிக்கல, அந்த 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 வேர்டே பிடிக்கல. அந்த இப்போ அந்த படத்துல கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு, ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னா அந்த படத்துல வந்துட்டு அந்த மூணுமே வந்துட்டு கரெக்டா இல்லை. இப்போ ஓப்பனிங்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு லாஜிக் இல்லாத ஃபைட்ஸ் தான். அவர் வந்துட்டு புஷ்பாவா இல்ல ஸ்பைடர் மேனான்னு தெரியல, அந்த அளவுக்கு எகிரி எகிரி குதிக்கிறாரு. ஃபைன், அதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஜிக் இதெல்லாம் தலையில வச்சுன்னு போக கூடாது. இட்ஸ் தெலுங்கு ஃபிலம் ஆர் எல்ஸ் இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலம், அந்த மாதிரி எடுத்துன்னு போனீங்கன்னா ஓகே ஃபைன், அந்த சீனெல்லாம் ஏதோ ஒரு இதா பாத்துக்கலாங்க. லைக்வைஸ் எனக்கு என்ன, அந்த மார்வல்ஸ்ல இருக்கிற எல்லா பவரும் புஷ்பாண்டா இருக்குது அந்த ஒரு ஃபைட் சீன்லயே. அதுதான் சொல்ல தோணுது எனக்கு, வேற எதுவும் சொல்ல தோணல. இந்த பக்கம் சூப்பர்மேன் மாதிரி பறக்குறாரு, அங்கிருந்து எகிர்றாரு, இங்கிருந்து ஓடுறாரு, அங்கிருந்து ஒளிறாரு. புரியல. 14 days 15 days ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிறாரு. 14 days 15 days சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு கண்டெய்னர்ல இருந்து வராரு. அது ஃபைன், ஓகே. 14 days 15 days கெடாத மாதிரி ஒரு சாப்பாடு எடுத்துன்னு இருக்காரு, இல்ல ஒரு வாழைப்பழம் நாரை எடுத்துன்னு போயிருக்கிறாரு. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன கதைன்னு தெரியல. ஃபைன், இதெல்லாம் விட்டுறலாம், மொத்தமா விட்டுறலாம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீவல்லி கிட்ட வர சண்டையாகட்டும் ஓகே. அவங்க இந்த இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அந்த புஷ்பா பொண்டாட்டியோட ஃபீலிங் தான் மொத்த படமே. அவங்க புஷ்பாவோட பொண்டாட்டிக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, என் புருஷன் சிஎமோட ஒரு போட்டோ எடுத்துன்னு வந்தான்னா அது நான் ஃபீலிங்கோட வந்துட்டு இந்த வீட்டு ஹாலில் வந்துட்டு பெரிய வீடா இருக்கும், அந்த வீட்டு ஹாலில் வந்துட்டு பெருசா போடலாம் அப்படின்றதான் அவங்க புஷ்பாவோட பொண்டாட்டி ஃபீலா இருக்கும். ஸோ அந்த ஃபீலை இவரு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் அந்த சிஎம்ஏ மாத்திடுவாரு. எஸ், he did it. இதுதான். சோ அதோட படம் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட படம் முடியல. அங்க இருந்து புதுசா இன்னொரு கதை ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட படம் முடிச்சுக்கிட்டு போயிருந்தாலே ஓகேவா இருந்திருக்கும். லாஸ்ட்ல அந்த சாமி பாட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. எனக்கு அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா, அந்த இப்போ ஒரு சாமி பாட்டு வருதுன்னா அந்த சாமி பாட்டை பார்த்து நம்மளுக்கு ஒரு அந்த வைப்ன்றது இருக்குல்ல, அந்த ஒரு பக்தி பரவசம், அந்த வைப் வரணும். பட் இந்த படத்தை பார்த்தா எனக்கு அந்த வைப் வரல. ஏன்னா ஒரு சாமி தீ மிதிக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு அது ஒரு மாதிரி நல்ல விஷயம். பட் இவரு அந்த தீயில வந்துட்டு டான்ஸ் ஆடுறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. பேசிக்கா நான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். தீ மிதிக்கிறதாகட்டும் அது இதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதுல சுத்தமா உடன்படல. நான் எதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றேன்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால பார்த்ததாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம் அங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்கன்னா அது ஒரு பக்தி பரவசமா இருக்கும். பட் இவர் அந்த தீயில டான்ஸ் ஆடுறாரு, சம்மர் சால்ட் அந்தர் பல்ட்டியெல்லாம் அடிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து போறாரு. அதான் சொன்னல அந்த மார்வெல்ஸ் சூப்பர் பவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இதுல ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி பண்றாங்களே, இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல். அண்ட் அதுக்கு முன்னாடி சீன்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு அடுத்த சீன்லயே வந்துட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்புறம் வந்துட்டு புஷ்பாவோட அண்ணன்ட்டு ஒருத்தர் இருக்கிறவர்ல அவரு பொண்ணை வந்துட்டு அதான் ஹைட் டீசிங் மாதிரி பண்றாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு இவரு உள்ள பூந்து அவனுங்களை எல்லாரையும் அடிச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு சத்தியமா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நான் பிடிச்சிருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்து அவர் சொல்ற ரீசன்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. என்னன்னா, அந்த ஃபைட் சீன்ல வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக தான் என்ன பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி தான் கிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு அண்ட் அந்த பாட்டு முழுசா ஒரு டபுள் மீனிங் லிரிக்ஸ் கொண்ட ஒரு பாட்டு. அங்க ஸ்ரீவல்லி டான்ஸ் ஆடின விதமும் எனக்கு தோணுது. அப்போ உங்க வீட்டு சிஸ்டர்னா நீங்க தெய்வம் மாதிரி பாப்பீங்க, அப்போ ஐட்டம் சாங்ல ஆடுற பொண்ணுன்னா நீங்க என்ன வேணா பாடுவீங்க, என்ன வேணா இந்த மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல். அண்ட் திஸ் இஸ் வாட் புஷ்பாஸ் மெயின் கோலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க பிரதரும் அவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப அடுத்து வந்துட்டு எங்கெல்லாம் சிஎம் மாத்தியாச்சு, அடுத்து வந்துட்டு பிஎம் மாத்தி இவரே பிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரிதான் பார்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நடுவுல வந்துட்டு நான் மொத்தமா பாப்பா பத்தி பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கே பிடிக்கல. அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு இதுவே போயிடுச்சு. சும்மா அந்த கேரக்டரை வந்துட்டு டம்மி பண்றதுக்குன்னே வச்சிருக்காங்க. புஷ்பா அவன் காசு வச்சிருக்கிறதுனால அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் வந்ததுனால இந்த கேரக்டருக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் சொல்றேன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ நான் பேசணும்னு நினைச்சேன். அண்ட் அவ்வளவுதான்.
அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ வரணும். பட் அது நாளைக்கு வரணுமான்னு தெரியல. இந்த வீடியோவே வந்துட்டு நான் 28 இன்னைக்கு 28 ஷூட் பண்ணிருக்கேன். 28 தான் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் 28 ஷூட் பண்ணிருக்கேன். 29 வரும்னு நினைக்கிறேன். 30, 31 இருக்கா இந்த மந்த்ல தெரியல. 31 இருக்கா என்னன்னு இருக்கா. 31 இருக்குன்னா பேக் டு பேக் ஒரு 3 வீடியோஸ் வரும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் அடுத்து ரிவ்யூவா என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு அடுத்து என்ன பேசலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரேன். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது.